கரூர் விஷயம் அந்த பிரஷர் தாங்காம வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியை நோக்கி விஜய் ஓடிடுவாருன்னு நினைக்கும் போது அவரோட ஸ்டேட்டஸ் விஜய்லாம் ஓடி வர மாட்டாங்க. விஜய் எங்க போனோம் அடுத்து என்ன பண்ணணுன்றத பாரதிய ஜனதா கட்சி முடிவு பண்ணும். விஜயோட குடுமையா வளர்த்தாலும் சரி, விஜய் ஃபங்கா வச்சு டான்ஸ் ஆடினாலும் சரி, இல்லை மொட்டை அடிச்சு இப்படி நின்னாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி அப்படி கையில தலைமையில வைக்கும். அப்ப அவங்க அதிமுக கூட்டணிக்கு தானே இழுத்துட்டு வருவாங்க. அப்ப இழுத்துட்டு வருவாங்களா? இல்லை விஜய் அதை ஜிம்பிக்கிட்டு நான் வரல, நான் வந்து தனியாகவே நின்று திமுக ஓட்டை குறைச்சி விட்றேன், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், இல்லை காங்கிரஸ் கட்சியை நான் வந்து திமுக கூட்டணியிலேருந்து உடச்சி நான் எடுத்துன்னு போகிறேன், கேசி வேணுங்கப்பா லைன்லேயே இருக்கிறாரு. இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்பயுமே நீங்கள் பண்ணாதீங்க, காங்கிரஸ் கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அவங்க அதை கச்சிதமாக உடச்சி சுக்குநூறாக்கி உங்களுக்கு உதவுவாங்க, அதுக்காகவே நேர்ந்து விட்டப்பட்டது தான் காங்கிரஸ் கட்சி, உங்கள் கட்சிக்கு உண்டான ஸ்லீப்பர் செல் அங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு கூட விஜய் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக சொல்லலாம்ல. ஒரே கல்ல ரெண்டு மாங்க. விஜய்க்கு வந்து வாக்கு கூட்ட காட்டணும் ஃபஸ்ட்டு தேர்தல், அப்போ 2031 நான் பார்த்துக்கிறேன். அப்போ எனக்கு காங்கிரஸ் கட்சி மாதிரி வந்து அங்கே கொஞ்சம் பண்ணையார்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க உழைக்க மாட்டாங்க ஆனால் காசு வச்சுருப்பாங்க. இவங்க கட்சியில் பண்ணையார்கள் கம்மி, விஜய் ஒண்டி தான் பண்ணையார் பங்களாக்காரு, மிச்சவங்கலாம் ஆதவர்ஜன 2 பேர், மிச்சவங்களாம் ஏழை பாழைகள். அப்போ அந்த பணமும் இந்த ஏழை பாழைகளும் சேர்ந்து அது வாக்கு கிடைக்கும். பாதிப்பு திமுகவுக்கு. ஒருவேளை அதிமுக என்டிஏ கூட்டணி தேர்தல் பிரச்சாரம் நல்லா பண்ணி ஜெயிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து விஜய்க்கு நன்றி சொல்லலாம்ல. கணக்கு, அரசியல் கணக்கு வந்து அந்த கணிதம் எப்படி வேணா போகும். விஜய் வந்து திமுகவுக்கும் பலமாக மாறலாம், இல்லை அதிமுகவுக்கும் பலமாக போகலாம், ஆனால் விஜய் பலவீனமாக போகிறாருன்றது நான் சொல்ல